ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்போர்ட்ஸ் மேல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான கிரிக்கெட் அப்டேட் அதுதான் வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட்னா, இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ் வந்து நடக்க போது. அதுவும் உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த சீரீஸ்க்கான இந்தியாவோட ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் இருக்கிறவங்க நேம் வந்து நான் வந்து ஒவ்வொருத்தர் பேரை வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து என்னென்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா ரோஹித் சர்மா, அவர் வந்து என்ன கேப்டனாக இருக்க போகிறாரு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் 3 ஓப்பனர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விராட் கோலி, கேஎல் ராகுல், சர்ஃப்ராஸ் கான் 3 மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2 விக்கெட் கீப்பர்ஸ், ரிஷப் பண்ட் வந்து ஒரு விக்கெட் கீப்பர், துருவ் ஜுரேல் வந்து ஒரு விக்கெட் கீப்பர். நெக்ஸ்ட் வந்து யாருன்னா ஒரு 4 ஸ்பின்னர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இவங்களெல்லாம் எடுத்திருக்காங்க. ஒரு 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸு யாருன்னா முகமது சிராஜ், ஆகாஷ் தீப், ஜஸ்பிரீத் பும்ரா, யாஷ் தயால் இவங்க எல்லாத்தையுமே வந்து எடுத்திருக்காங்க. இதில் துலீப் ட்ராஃபி மூலிமா ஷைன் பண்ணி உள்ளே வந்த ஒரு 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர் வந்து யாருன்னா ஆகாஷ் தீப் ஒன்று, யாஷ் தயால் ஒன்று. 2 பேரும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ஆகாஷ் தீப் வந்து என்னென்னா பர்ஃபார்மன்ஸ் மூலிமா அவர் வந்து எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்சுட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி பேட்டிங்கில் ஒரு சில கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துச்சு. பவுலிங்கில் வந்து என்னென்னா முக்கியமான கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தார். இந்தியா டீமுக்கும் அதுதான் வந்து தேவை. இந்தியா டீம் வந்து எப்படி வந்து தேவைப்படுதுன்னா, கடைசியாக 11வது பிளேயர்ஸ் இறங்கினாலும் அவனும் வந்து என்னென்னா பேட்டிங் ஆடணும். அதுதான் வந்து என்னென்னா அவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. அதுக்கான பிளேயர்ஸ் வந்து என்னென்னா இப்போ வந்து உருவாகிட்டு இருக்காங்கன்னே வந்து நம்ம சொல்லலாம். இது யாஷ் தயால் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் ஓரளவுக்கு டீசெண்டான இருந்துச்சு. ஆனால் பவுலிங்கில் வந்து என்னென்னா நல்லா லெஃப்ட் ஹேண்ட் பேசுன்றதுனால நல்ல அட்வான்டேஜ் இருக்குதுன்னு வந்து சொல்கிறேன். இது மூலிமா இன்னொன்று ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து கம்பேக் பண்ணியிருக்காரு. அது வந்து என்னென்னா ஒரு நல்ல விஷயம் தான். ரொம்ப நாள் கழிச்சு வந்து என்ன உள்ளே வராரு அவர். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஆகாஷ் தீப் பற்றி வந்து நான் சொல்கிறேன். நான் ஆகாஷ் தீப் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல பவுலிங் போட்டார். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து என்னென்னா வேறு மாதிரி பவுலிங் போட்டார்னே சொல்லலாம். ஏன்னா போக போக பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். அந்த கண்டிஷனுக்கு வந்து என்னென்னா அடாப்ட் பண்ணிட்டாருன்னே வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் 40+ ரன்ஸு ப்ளஸ் 5 விக்கெட் ஆல்ஸ் வந்து எடுத்திருந்தார். அது வந்து என்னென்னா ரொம்ப அதை தான் வந்து என்னென்னா இந்தியாவே திரும்பி பார்க்க வச்சுருச்சு நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொருத்தர் வந்து யாருன்னா சுப்மன் கில். அவரை பற்றி பேசணுன்னா, அவர் வந்து என்னென்னா இந்தியாவோட வைஸ் கேப்டன் அப்படின்ற பொறுப்பு வந்து என்னென்னா சொல்லியிருந்தாங்க அவருக்கு. ஆனால் இந்த சீரீஸில் அவர் பக்கத்தில் அந்த வைஸ் கேப்டன்ற பொறுப்பு வந்து என்னென்னா வரலை. அது வந்து ஏன்னா சுத்தமாக யாருக்குமே வந்து மென்ஷன் பண்ணலை. ஏன் நான் வந்து அது எப்படி பார்க்குறேன்னா, துலீப் ட்ராஃபியில் அவர் ஒழுங்காக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை, நல்லாவும் கேப்டன்சி பண்ணலை. இந்த சமயத்தில் அவங்க வந்து வைஸ் கேப்டன் பொறுப்பு வந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து பிசிசிஐக்கு ஒரு பேக் ஃபயர் ஆயிருன்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து என்னென்னா இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் டவுனாக இருக்க ஒரு பிளேயருக்கு வந்து என்னென்னா வைஸ் கேப்டன்சி எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அது ரொம்பவும் நல்லா இருக்காது. ரொம்பவும் ஒரு நல்லா இல்லாத செயலாகிடும், அவ்வளோதான் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து யாருன்னா கேஎல் ராகுல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா டீமில் இருந்தாங்கன்னா தன்னந்தனியாக நின்று பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார் பேட்டிங்கில். அதுதான் வந்து நம்ம சொல்லணும். எல்லாருமே 2 இன்னிங்ஸ்லையும் பார்த்திங்கன்னா யாருமே நிற்கலை, எல்லாருமே அவுட் ஆகிட்டு போயிருந்தாங்க. 2 இன்னிங்ஸ்லையும் இவர் வந்து என்னென்னா 100 பால் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தார். இவர் மட்டும்தான் என்னென்னா அவ்வளோ பால் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தார் அந்த டீமில். அது வந்து என்னென்னா ஒரு இடத்துல நின்று அவர் விளையாடுறாரு, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா அங்கே வந்து ஆள் கிடையாது. ரியான் பராக் வந்து ரொம்ப கொஞ்சம் அக்ரெஷனாக விளையாண்டார், கொஞ்சம் மிடில் வந்து என்னென்னா போயிட்டார். கேஎல் ராகுல் பொறுப்பாக நின்று வந்து விளையாடிட்டு இருந்தார். அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து அங்கே ஆள் இல்லை. அதனால் அவர் வந்து என்னென்னா தனியாக தெரிஞ்சாருன்னு சொல்லலாம். அதோடு இல்லாமல் பெங்களூர் க்ரௌடு, கேஎல் ராகுல் வந்து பெங்களூருக்கு போயிட்டார், அவருக்கு வந்து சப்போர்ட்ஸ் வந்து என்னென்னா பயங்கரமாக இருக்கும். கர்நாடகா கேஎல் ராகுல்ன்றதுனால அந்த பாண்டிங் வந்து எப்பயுமே இருக்கும் கேஎல் ராகுலுக்கு பெங்களூர் கிரவுண்ட் மேலே. அதனால் வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் பற்றி சொல்லணும்னா, அவர் இந்த டீமில் வந்து என்னென்னா ட்ராப் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு. செகண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆவார் என்னன்னு வந்து எனக்கு தெரியல. கண்டிப்பாக செலக்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் என்னோடய கருத்து. இதுக்கப்புறம் அவர் வந்து என்னென்னா டெஸ்ட் ஸ்ட்ரீமில் கம்பேக் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து நடக்காத காரியம் தான் நான் நினைக்கிறேன். நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நல்லா பிசிசி கண்ணில் வந்து விழணும். அப்போ தான் வந்து என்னென்னா மறுபடியும் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா அவரோட என்னென்னா பல மடங்கு சூப்பரான பிளேயர்ஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்க. யாருன்னா சர்ஃப்ராஸ் கான், நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. நல்லா ஸ்வீப் ஷாட் ஆடுறாரு, பேக் ஸ்வீப் தான் முக்கியமாக செம்மையாக ஆடுறாரு அவர். அது வந்து இவரால் ஆட முடியாது, ஸ்ரேயஸ் ஐயரால். அது இல்லாமல் வந்து என்னென்னா நல்லா விளையாட்டுருக்கார் அவர் மிடில் ஆர்டரில். அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், அவர் உள்ளே எடுக்கல. அதுக்கான ரீசன் வந்து என்னென்னா ஏற்கனவே 3 ஓப்பனர்ஸ் வந்து என்னென்னா உள்ளே இருக்காங்க. அதுலேயும் பெரும் பிரச்சனை என்னென்னா ஜெய்ஸ்வாலா, கில்லா யார் வந்து ஓப்பனிங், அதுதான். ஏன்னா ஒரு பக்கம் ரோஹித் சர்மா கன்ஃபார்மாக இருக்கும் ஓப்பனிங், மீதி வந்து யாருன்னு வந்து நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை இவர் 1 டவுன் இறங்க சொல்லிவிட்டு விராட் கோலி வந்து என்னென்னா 4ல் இறக்கி விடுவாங்களா, அதுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா கேஎல் ராகுல் வந்து என்னென்னா இந்தியா டீமில் வந்து என்னென்னா நம்பர் 4ல் விளையாண்டார். அது ஏன் அங்கே விளையாட வைக்கணும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா முகமது ஷமியும் இந்த டீமில் வந்து இல்லை. ஜஸ்பிரீத் பும்ரா கம்பேக் பண்ணியிருக்காரு.
வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.